දශක 7කට වඩා වැඩි කාලයක් අපේ රටේ ජනතාව 7 தசாப்தங்களுக்கு கூடுதலான காலம் எமது நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை வீழ்த்தியதோடு அரசாங்கங்களை அமைத்தனர். அவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் பல காணப்பட்டன. எனினும் அந்த அரசாங்கங்களினால் மக்களின் அந்த அபிப்பிராயங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவற்றை கருத்தில் கொள்ளாது தமது தனிப்பட்ட செயல்பாடுகளுக்காக செயற்பட்டனர். அந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் இந்நாட்டு மக்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் தேவைக்காக எமக்கு மக்கள் ஆணையை வழங்கினார்கள். எமது தொடர்பு மக்கள் ஆணையுடன் உள்ளது. எங்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் எமக்கு வழங்கியுள்ள மக்கள் ஆணையை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு பாதிப்பு ஏற்பட இடமளிக்க மாட்டோம். நாட்டில் எந்த இடத்திலாவது யாரேனும் தவறிழைத்தால் அந்த தவறுக்கு எதிராக செயற்படுவதற்கு நாம் பின்வாங்க மாட்டோம். நாட்டில் மாத்திரமல்ல, எமது அரசாங்கத்திலும் எந்த பதவி நிலையில் இருந்தாலும் தவறிழைத்தால் அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாம் பின்வாங்க மாட்டோம். அதுதான் இந்த மக்கள் ஆணையுடன் உள்ள பிணைப்பு. தீர்மானங்களை பெறும்போது எந்த வகையிலும் நாம் பதற்றமடைய மாட்டோம். மிகவும் சிறந்த முறையில் நேரத்தை எடுத்துக்கொண்டு சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு தவற மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் மக்கள் ஆணையையும் நாம் சீர்குலைத்தால் மக்கள் மீண்டும் நம்பிக்கை கொள்வதற்கான ஒரு அரசியல் சூழல் நாட்டில் இல்லை. மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்குலைக்காமல் இருப்பதற்கு எமது ஆட்சியின் போது நாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். எமது கருத்துக்களின் ஊடாக மாத்திரமின்றி பயன்பாட்டின் போதும் அந்த மக்கள் ஆணைக்கு மதிப்பளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். யாரேனும் தவறளித்திருந்தால் அது தொடர்பில் சரியான தீர்மானங்களை எடுக்க நாம் பின்வாங்க மாட்டோம். அதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். එම ජනවරමේ පීඩා කටයුතු කරන බවත් අපි තහවුරු කළේ. ඒ නිසා කවර හෝ කෙනෙක් වැරද්දක් කොට තිබෙනවා නම් එයට නිවැරදිම තීරණය ගන්න අපි පසුබට වෙන්නේ නැහැ. ඒ සඳහා කටයුතු කරන අපි බැඳිලා ඉන්නවා.